என்ன தெரியுமா சொல்லுவாங்க, புனரவி மரணம், புனரவி ஜனனம். அதாவது ஒரு ஒரு மரணம் வருதா, அந்த மரணமானவர்கள் இத்தனை இதுக்குள்ள திரும்ப அவங்க பிறக்கிறது, அதுதான் புனரவி மரணம், புனரவி ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால கண்டிப்பா அந்த எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க இது பண்றாங்களோ அது கண்டிப்பா உண்டு. இப்போ இறந்தவர்கள் எல்லாருமே காகமா வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியும். இறந்தவர்கள் எல்லாருமே காகமா வருவாங்க, காக ரூபத்துல வருவாங்க அப்படின்னு எல்லாரையுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது சிவபுராணத்துல சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பல்விரகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் அப்படின்னு சொல்றாங்க. அது போல ஏதாவது அவங்களுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பிறப்பும் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ நான் இந்த ஜென்மத்தில் நான் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள், நான் செய்த நிறைய நல்ல விஷயங்கள் நான் பண்ணியிருந்தால் எனக்கு மறுபிறவி கிடையாது. எனக்கு மறுபிறவி இதே இந்த ஜென்மத்தில் நான் கண்ணுக்கு தெரிந்தே நிறைய தவறுகள் செய்த நிறைய நான் இது பண்ணியிருக்கேன்னு சொன்னால், என்னுடைய கணக்கு சித்திரகுப்தன் பார்க்கும்போது இவன் இந்த தப்பெல்லாம் இவன் இனிமேல் இந்த இடத்துல பிறந்து இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இறைவன் கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறது இறைவன் வகுத்து வச்சிருப்பான் எல்லாமே. அதுபடி தான் அது நடக்கும். காகங்களை துன்புறுத்துறவங்களுக்கு என்ன மாதிரி? காகங்களை துன்புறுத்தவே கூடாது.